வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது சோயா சங்க்ஸ் கிரேவி. சோயா சங்க்ஸை நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்தாச்சு. ஸோ இப்போ இதை எப்படி பண்ணலாம், என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் சூடான உடனே 2 ஏலக்காய், கிராம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை அதை எடுத்து பொரிச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஸோ இப்போ இதை கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும், பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் பேஸ்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது ஒன்றா போட்டு வதக்கினா தாங்க நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு போட்டோன்னா அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், இந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ இது கொஞ்சம் நேரம் இது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். ஸோ இப்போது வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் இதை விடுவோம். அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ண வேண்டிய மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் அண்ட் சோம்பு தூள் அதில் இருக்குது. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், சில்லி பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு ஒரு 1 டீஸ்பூன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம கலரிடலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ இந்த மசாலாலாம் வேகிறதுக்காக மிக்சியில் அரைச்ச தண்ணியை எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை நல்லா ஒரு கொதி வரட்டும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லா மசாலாவும். ஸோ இப்போ இந்த கிரேவி நல்லா கொஞ்சம் திக்கு பட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா கலரி விடுங்க. இப்படி கொஞ்சம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அப்படி வதங்கட்டும். இது அந்த காரெல்லாம் அதில் சேரட்டும் நல்லா. ஸோ இப்போ இது நல்லா ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு அதை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நான் பார்த்தாச்சு கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 7 to 8 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம்.
தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க வேணாம், ஒரு நிமிஷம் அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொதிச்சுட்டு நம்ம இதே கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த சோயா கிரேவி. இந்த கிரேவி ஃப்ரைட் ரைஸ், நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்க நிறைய பொட்டேட்டோ பிரியாணி, வெஜ் பிரியாணி, ஜீரா ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த காம்பினேஷன்ஸ் நல்லா வரும். ப்ளஸ் நம்ம இங்கே ரொட்டி, நான், தோசைக்கு கூட இதை தொட்டு சாப்பிட்லாம். கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா ரொட்டி, நான் கூட தொட்டு நல்லா சாப்பிட்லாம். நம்மளுடைய சோயா சங்க் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. போதும், இது கொதிச்சது தேங்காய் பாலோட. நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் கருவேப்பிலை ஆட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ இது கருவேப்பிலை இருக்கட்டும், இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குன்றதுக்காக, சோயா சங்க் சாப்பிடும்போது கருவேப்பிலையும் நல்லா இருக்குன்றதுக்காக நான் இந்த கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன், பொடியாக துருவிய கருவேப்பிலையை. ஸோ உங்களுக்கு கொத்தமல்லி, புதினா எது வேணாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மேலே இதில் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம்.